ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய பாரங்கள், கண்ணீர்கள், அவமானங்கள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ரோமர் 5வது அதிகாரம் 1-2. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவன் நம்மை எப்படி ஏற்று கொண்டிருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலம். அவருடைய இரத்தம் நம்மை பாவங்களற கழுவியதன் மூலம். அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம தேவனிடத்துல என்ன செஞ்சிருக்கிறோமா? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தின் மூலம் அவர் என்ன செய்கிறார்? நம்மை ஏற்று கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் அவர் என்ன செய்திருக்கிறாரோ அதை விசுவாசிக்கிறதன் மூலம் இந்த இடத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? எனக்கு உதவி செய்வாரா? உதவி செய்ய மாட்டாரா? என் மேல அன்பா இருக்கிறாரா இல்லையா? இந்த சந்தேகம் எல்லாருக்குமே வரும். நம்முடைய சூழல்கள்ல, நம்முடைய பிரச்சனைக்கு மத்தியில நம்ம தேவனை எப்படி பார்க்கிறோமோ அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும். எப்படி அவர் மீட்பை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை அவர் என்ன முறையில நமக்கு கொடுத்திருக்கிறார், எந்த விதமாக நம்ம அந்த ரட்சிப்பை நாம பெற்றிருக்கிறோம், அந்த சத்தியத்தின்படி நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்மை தேவன் ஏற்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற சத்தியத்தை நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னா தேவனிடத்துல நீங்க சமாதானம் பெற்றிருக்கிறீங்க அப்படிங்கிற ரகசியத்தை நீங்க என்ன செய்து கொள்ளுவீங்க? புரிந்து கொள்ளுவீங்க. இந்த விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்துல நம்ம சமாதானம் மாத்திரம் நம்ம பெறல, 2வது கிருபையில சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இந்த கிருபை அப்படிங்கிறது தகுதியே இல்லாத நமக்கு கொடுக்கப்படுகின்ற பரிசு. இலவசமாக இந்த பரிசை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த 2 மாத்திரம் இல்ல, இந்த விசுவாசத்தின் மூலமாக அடுத்து இன்னொரு பலனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். நம்ம தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம கிருபைக்குள்ள சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோங்கிறது மாத்திரம் இல்ல, நாம உபத்திரவங்கள்லையும் என்ன செய்யறோமா? மேன்மை பாராட்டுகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது இதைதான் பார்க்க போறோம். நம்ம தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோங்கிறதுல மாத்திரம் இல்ல, கிருபைக்குள்ள நம்ம சேரக்கூடிய சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறதுல மாத்திரம் நம்ம மேன்மை பாராட்டல, நம்ம உபத்திரவங்களையும் என்ன செய்யறோமா? மேன்மை பாராட்டுகிறோம்.
இந்த வசனத்தை 2 பகுதியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். 3வது வசனம் பாருங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்கள்ல யாரு மேன்மை பாராட்ட முடியும்? இல்ல. உபத்திரவங்கள்ல நமக்கு எப்படி மகிழ்ச்சி வரும்? அந்த உபத்திரவம் நம்ம விட்டு போனாதானே நமக்கு மகிழ்ச்சி வரும், இல்லையா? உபத்திரவத்தின் மத்தியில நமக்கு என்ன வராது? மகிழ்ச்சி வராது. ஆனா வசனம் சொல்லுது, உபத்திரவங்களுக்கு மத்தியில நமக்கு என்ன வருமா? மகிழ்ச்சி. இந்த விசுவாசம் இந்த இடத்துக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. அந்த உபத்திரவங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு இடம். இது எப்படி முடியும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனை நாம எப்படி பார்க்கிறோம்? அவருடைய அன்பை நீங்க விசுவாசத்தின் மூலம் அறிந்து கொள்ளும் போதுதான் உபத்திரவத்துல உங்களால மகிழ்ச்சி கொள்ள முடியும். நான் மறுபடி சொல்றேன், அவருடைய அன்பை நீங்க விசுவாசத்தின் மூலம் அறிந்து கொள்வதன் மூலம். ஏன்னா அவருடைய அன்பை உங்க சூழ்நிலைகள்ல என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஏன்னா எந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறோம்? உபத்திரவங்கள்ல, பிரச்சனைகள்ல நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டு இருக்கிறோம். புயல், காற்று, அதெல்லாம் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்கு என்ன செய்யும்? சொல்லும். அதை நம்ம உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உபத்திரவங்களின் மத்தியில தேவனுடைய அன்பு நமக்கு தெரியாது. தேவனுடைய அன்பை நாம அறிந்துதான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தையின் மூலமாக நீங்க தேவனுடைய அன்பை அறிந்து விசுவாசிக்கிறதன் மூலம் இந்த உபத்திரவங்கள்ல என்ன கிடைக்குதா? மகிழ்ச்சி. உங்க பிரச்சனையில ஒரு தயவை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவருடைய அன்பை அறிந்து விசுவாசிக்கிறதினால் அந்த உதவியை நம்ம எதிர்பார்க்கிறோமா? நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே ஆண்டவரே, எனக்கு ஏன் கிடைக்கல? நான் ஏன் இந்த இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன்? நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? இந்த உபத்திரவம் என்னை விட்டு போறதுக்கு நான் இன்னும் என்ன செய்யணும்? எப்படி நாம தேவன்கிட்ட கேட்கிறோம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிரச்சனைக்கு மத்தியில அவர் அன்பை அறிந்து கொள்ளுகிறதினால் வருகின்ற விசுவாசத்தின் மூலம் நாம அந்த உதவியை பெறணும், அந்த தயவை பெறணும், அவருடைய கிருபையை பெறணும்னு நினைக்கிறோமா? இல்லை என்றால், நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே, இல்ல நான் இன்னும் எதுவும் செய்யலையோ, இல்ல நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால தேவனுடைய தயவை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமா? 2வது சொன்ன மாதிரி தான் என்ன செய்யறோம்? எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே, இல்ல நான் இன்னும் இதெல்லாம் செய்யலையே, அப்படி இல்லை என்றால் நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய அன்பை அறிந்து, அவரது வார்த்தையின் மூலம் அறிந்து விசுவாசிக்கும் பொழுது நன்மையான நேரங்கள்லையும் நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியும். உபத்திரவங்களின் மத்தியிலே நம்மளால என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆனா 2வது சொன்ன மாதிரி நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க உங்க செயல்களின் மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க போகும் பொழுது உங்களால பிரச்சனைக்கு மத்தியில சோர்வு வரும். ஏனென்றால் நீங்கள் எதையெல்லாம் செய்யாம விட்டீங்களோ அது உங்களுக்கு பயத்தை என்ன செய்யும்? கொடுக்கும். நான் இதெல்லாம் செய்யாததினால் வருகின்ற விளைவு அப்படின்னு சொல்லி அதை மேற்கொள்றதுக்கு பதிலா அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. நான் சொல்றது புரியுதா? அந்த விசுவாசத்தின் மூலமாக மாத்திரம்தான் உபத்திரவங்களுக்கு மத்தியில உங்களால என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவருடைய அன்பை நீங்க அறிந்து கொண்டாலும் அறிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர் அன்பாகவே இருக்கிறார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க அவரை அன்பு செய்தாலும் நீங்கள் அவரை அன்பு செய்யவில்லை என்றாலும் அவர் உங்களை அன்பு செய்கிறார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏனென்றால் நாம பிறந்து வளர்ந்து அவரை அறிந்து அவரை அன்பு செய்கிறதினால் அவர் நம்மை அன்பு செய்யவில்லை.
முதலில் அவர் நம்மை அன்பு செய்தார், ஆதலால் இப்பொழுது நாம் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? அன்பு செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க அன்பு செய்கிறதினாலேயோ அவரை அன்பு செய்யாமல் விடுகிறதினாலேயோ அவருடைய அன்பு மாறப்போவது இல்லை. எப்பொழுது உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார்? நீங்க அவரை அறிந்து கொண்ட பிறகா? இல்ல, நீங்க பிறக்கும் முன்பதாக. நீங்க பிறக்கும் முன்பதாகவே உங்களுக்கு சிலுவையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. நீங்க பிறந்து வளர்ந்து எப்பொழுது அறிந்து கொண்டீர்களோ அப்பொழுது அந்த ரட்சிப்பை நீங்க என்ன செய்றீங்க? பெற்றுக்கொள்றீங்க. இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களை தேவன் நேசிக்கிறாரா இல்லையா? அன்பு செய்கிறார். எந்த அளவுக்கு? ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று தன்னுடைய சொந்த குமாரனை தந்தருளி உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்போ அவரை அறியாத ஒரு மக்களுக்காக அவர் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த மக்கள் இன்னும் என்ன செய்யல? அறியல. நீங்க அவரை அறிந்திருக்கிறதுனாலோ அறியாமல் இருக்கிறதுனாலோ நீங்கள் அவரை அன்பு செய்கிறதினாலோ அன்பு செய்யவில்லை என்பதினாலோ அவருடைய அன்பு மாறப்போவது இல்லை. ஆனா நீங்க அவரை அறியாமல் விட்டீர்கள் என்றால் உங்களுடைய அன்பு என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். நம்முடைய அன்பு என்ன செஞ்சிடும்? மாறிடும். நமக்கு தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா நம்முடைய மனது கடினமாக ஆரம்பிச்சிடும். நம்மளால தேவனை என்ன செய்ய முடியாது? நம்ப முடியாது. அவரை அன்பு செய்ய முடியாது. அதனாலதான் அவருடைய வார்த்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நான் சொல்றது புரியுதா? நீங்க வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், நீங்க ஜெபிக்கிறதா இருக்கட்டும், நீங்க ஆலயத்துக்கு போறதா இருக்கட்டும், இதெல்லாம் அவரை அறிந்து கொள்வதற்காக, அவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்காக தவிர இதன் மூலமாக அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது இல்லை. இதன் மூலமாக அவர் உங்களை அன்பு செய்கிறது இல்லை. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே அவர் உங்களை என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? அன்பு செய்து கொண்டிருக்கிறார். அதுக்காக இதெல்லாம் செய்யாதீங்கன்னு நான் சொல்லல. இதெல்லாமே அவரை அறிந்து கொள்ளுகிற இடத்துக்கு உங்களை என்ன செய்யுது? கொண்டு செல்லுகிறது. அப்போ உங்க பிரச்சனைகள்ல நான் ஜெபிக்கிறேனே எனக்கு ஏன் கிடைக்கல, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே ஏன் கிடைக்கல, நான் இவ்வளவு நாள் தவறாம ஆலயத்துக்கு போய்கிட்டு இருக்கிறேனே, ஆலயத்துக்கு போகாதவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, வேதம் வாசிக்காதவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, இந்த அடிப்படையில அவர் நமக்கு என்ன செய்யல? தரல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய விசுவாசம் எதன் அடிப்படையில இருக்கு? எந்த அடிப்படையில அவருடைய தயவை நாம தேடிக்கிட்டு இருக்கிறோம்? எந்த அடிப்படையில தேவன் நம்மை அன்பு செய்கிறார் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்? அவர் அன்பாகவே இருக்கிறார். அதனால் அவர் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? அன்பு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய இயல்பு அது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். மறுபடி வாசிக்கலாம். ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த உபத்திரவங்கள்ல நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், இந்த உபத்திரவத்தை நான் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படிங்கிறதற்கு பவுல் இன்னொரு காரணத்தை சொல்றாரு. என்ன காரணத்தை சொல்றாரு அப்படின்னா, ரோமர் 5:6-7-8-9. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி
நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இயேசு கிறிஸ்து எப்பொழுது நமக்காக இரத்தம் சிந்தினார்? எப்பொழுது அவர் மனிதனாக இறங்கி வந்தார்? நாமெல்லாம் நல்லவர்களாக இருக்கும் போதா? நாமெல்லாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது? நம்மெல்லாம் ஆவியில மரித்த நிலைமையில இருக்கும் போது? ஒரு வசனம் சொல்லுது, நாமெல்லாம் அவருக்கு சத்துருவா இருந்தோமா? அவருக்கு எதிரியா இருக்கும் போது நம்மளை தேடி வந்து நமக்காக ரத்தம் சிந்தி அவருடைய ஜீவனை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாமெல்லாம் அவரை அறியாம இருக்கும் போது, அவருக்கு எதிராக இருக்கும் பொழுதே தேவன் நம் சார்பாக செயல்பட்டிருக்கிறார். நான் சொல்றது புரியுதா? நம்மெல்லாம் அவரை அறியாம இருக்கும் போதே அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்காக நம் சார்பில் அவர் செயல்பட்டிருக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாயிட்டோம். எப்படி ஒப்புரவாயிட்டோம்? அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு இந்த இடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. நம்ம எல்லாம் எதிரிகளாக இருக்கும் போதே தேவன் நம்ம சார்பாக செயல்பட்டிருக்கிறாரே, இப்பொழுது அவருடைய பிள்ளையாக இருக்கிறேனே, அப்போ எப்படி செயல்படுவார்? இல்லையா? பவுல் இந்த கேள்வியை கேட்கிறார், ஒப்பிட்டு சொல்லுகிறார். இப்பொழுது நான் பிள்ளையாக இருக்கிறேனே, இந்த உபத்திரவம் எனக்கு எப்படி எதிராக இருக்க முடியும்? இந்த உபத்திரவத்துல தேவன் எப்படி எனக்கு எதிராக செயல்படுவார்? இதுதான் நமக்கு அங்க என்ன கொடுக்குது? மகிழ்ச்சியை கொடுக்கிறது. தேவன் எனக்கு எதிராக இல்லை, என் சார்பில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலை எனக்கு தீங்காக மாறாது, அது எனக்கு நன்மைக்கு ஏதுவாக முடியும். ஏன்னா தேவன் என் சார்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் உபத்திரவத்துல வருகின்ற மகிழ்ச்சி. உபத்திரவம் வந்ததுக்காக மகிழ்ச்சி இல்லை, உபத்திரவத்துக்கு மத்தியில இது எனக்கு நன்மையாக மாறப்போகிறது. தேவன் எனக்காக அதுல செயல்பட்டு கொண்டிருக்கிறார், எனக்கு அதை நன்மையாக மாற்றி கொண்டிருக்கிறார். தேவன் எனக்கு எதிராக இல்லை, ஏனென்றால் நான் பாவியாக இருக்கும் போதே அவர் என் சார்பாக என்ன செய்தார்? செயல்பட்டார். இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இந்த பிரச்சனையில தேவன் யார் சார்பா செயல்பட்டுக்கிட்டு இருப்பாரு? நம்ம சார்பாக. இத நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்க உபத்திரவத்துக்கு மத்தியில உங்களால மகிழ்ச்சியா என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். ஏன் உபத்திரவத்துக்கு மத்தியில நமக்கு மகிழ்ச்சி வர மாட்டேங்குது? இதுல நான் ஜெயிப்பேனா தோப்பேனா? இதுல எனக்கு தேவன் உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா? இதுல தயவு கிடைக்குமா கிடைக்காதா? தேவன் ஏன் சார்பா நிற்கிறாரா எனக்கு எதிரா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? இதுதான் நமக்கு அங்க துக்கத்தை கொடுக்குது. தேவன் என் சார்பாக தான் நின்று கொண்டிருக்கிறார், எனக்கு எதிராக இல்லை. இந்த உபத்திரவம் எனக்கு தீமையாக அல்ல, எனக்கு நன்மையாக அது மாறப்போகிறது. இது தெரிந்தா நமக்கு சோர்வு வராது. பவுல் சொல்லுகின்ற சத்தியம் அதுதான். உபத்திரவங்கள்ல அவர் என்ன செய்யறாரா? மேன்மை பாராட்டுகிறார். நம்ம தேவனை எப்படி பார்க்கிறோங்கிறது தான். அதனாலதான் சத்தியத்தை அறிந்து கொள்ள சொல்லுகிறார். தேவனோட இருதயம் எப்படிப்பட்டது, அவருடைய அன்பு எத்தகையது, அவர் எப்படி செயல்படுறாரு, அவர் உங்களையும் என்னையும் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த உறவுதான் உங்களை இந்த உலகத்துல பயம் இல்லாமல் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வைக்கும். அந்த விசுவாசத்தை உங்களுக்கு பலப்படுத்தும். அந்த விசுவாசத்துல நீங்க பலப்பட பலப்பட அவரால் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? செயலாற்ற முடியும். அடுத்த 2வது, பிரச்சனைகளை நாம எப்படி பார்க்கிறோம்? பிரச்சனையை நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்?
வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். 3வது வசனம், ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து. இந்த உபத்திரவம் நமக்கு நன்மையாக மாறுகிறது அப்படிங்கிறதுனால தேவன் இந்த உபத்திரவத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சு இந்த உபத்திரவத்தை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு. அது இல்லைன்னு சொல்லி நானும் சொல்லல, சத்தியமும் சொல்லல. ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் தான் கிடக்கிறது. இந்த உபத்திரவம் யார்கிட்ட இருந்து வருகிறது என்பதை முதல்ல நாம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். தேவன் உபத்திரவத்தினால் உங்களை பரிபூர்ணமாக்கணுங்கிற தேவை அவருக்கு இல்லை. உதாரணத்துக்கு வசனம் சொல்லுது, 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, நம்ம பூரணமானவனாக மாத்தணும்னா நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதா, அவருடைய வார்த்தையை தவிர பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை நம்மள என்ன செய்யாது, பூரணப்படுத்தாது. ஒரு பிரச்சனை நம்மள பரிபூரணமாக்காது. அப்படி ஒரு பிரச்சனை பரிபூரணமா ஆக்கணும்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய தேவ மனிதனா என்ன செய்யணும், மாறி இருந்திருக்கணும். கிறிஸ்தவர்கள் எல்லாம் தேவ மனிதர்களாக என்ன செஞ்சிருந்திருக்கணும், மாறி இருக்கணும். அப்படி மாறி இருக்கிறோமா? இல்ல. பிரச்சனை என்னை என்ன செய்யாது, பூரணமாக்காது. என்னை பூரணமாக்குவதற்காக, என்னை சீர்படுத்துவதற்காக, என்னை ஸ்திரப்படுத்துவதற்காக, என்னை பலப்படுத்துவதற்காக, அவருடைய எந்த நற்கிரியையும் செய்யறதற்கு என்னை தகுதியாக்குவதற்காக அவருடைய வார்த்தையை அவர் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆனா பிரச்சனைக்கு மத்தியில நாம தேவனை பற்றி பிடிக்கும் பொழுது அந்த விசுவாசமானது நம்மை வெற்றிக்குள் என்ன செய்கிறது, அழைத்து செல்லுகிறது. அதுல வெற்றியை பார்த்த உடனே இதுல நான் அவரை பிடித்து கொள்ளணுங்கிறதற்காக இந்த பிரச்சனையை அவர் கொடுத்திருக்கிறாரு நம்ம என்ன செய்யறோம், நினைக்கிறோம். அப்படி இல்லை. 2 விதமான உபத்திரவங்கள் இருக்கு. அந்த 2 விதமான உபத்திரவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு உபத்திரவத்தை இந்த வாரம், அடுத்த உபத்திரவத்தை வருகின்ற வாரத்துல என்ன செய்யலாம், பார்க்கலாம். தேவன் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. அந்த பிரச்சனை உங்களுக்கு தீமைய கொடுக்க போகுதா, இல்ல கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு அந்த உபத்திரவம் வருகிறதா? நீங்க கிறிஸ்துவ பிரதிபலிக்கணுங்கிறது நிமித்தம், நீங்க பக்தியாக நடக்கணுங்கிறது நிமித்தம் அந்த மனிதர்களின் மூலமா உங்களுக்கு வருதா? இதன் மூலமா தான் அந்த உபத்திரவம் யார்கிட்ட இருந்து வருது என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும். நம்மளோட பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா கைய காலை உடைச்சு சரி செய்வோமா? இல்ல. அவங்களுடைய உறுப்புகள் எதையாவது உடைச்சி அது இல்லாம பண்ணி நம்ம அவங்களுக்கு சரி பண்ணுவோமா? இல்ல. பொல்லாதவர்களாகிய நாம் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நமக்காக ஜீவனையே கொடுத்தவர் ஒரு ஆக்சிடென்ட் அனுமதிச்சு நம்மளை எப்படி சோதிப்பார்? ஒரு கேன்சர் வியாதியை கொடுத்து எப்படி சோதிப்பார்? ஒரு சாப விளைவையும் ஒரு கட்டுகளையும் பிசாசு கிட்ட நம்மளை கொடுத்தோம் அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், சோதிக்க மாட்டார். இது தெளிவா நம்ம தெரிந்து கொள்ளணும். இதுல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உபத்திரவத்தில் நாம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா இந்த உபத்திரவத்தின் மத்தியில உங்களால மகிழ்ச்சி பெற முடியும். இந்த உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறேன். இந்த மேன்மை அப்படிங்கிறது கிரேக்க மொழியில எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவள் பிரச்சனைக்கு மத்தியில அதுல சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அதுல பெருமை கொள்வதற்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு நிச்சயம் உண்டு. கிரேக்க மொழியில அதுக்கு அர்த்தம் அதுதான்.
மறுபடி சொல்றேன், ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவள் உபத்திரவத்துக்கு மத்தியில பெருமை கொள்றதா. உபத்திரவத்துக்கு மத்தியில எப்படி பெருமை கொள்ள முடியும்? இல்லையா? உபத்திரவத்துக்கு மத்தியில பெருமை கொள்ள முடியுமா? முடியாது. ஆனா ஒரு விசுவாசிக்கு பெருமை கொள்வதற்கான காரணம் உண்டு. அதுல மகிழ்ச்சியாக இருப்பதற்கான, மேன்மை பாராட்டுவதற்கான ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் அந்த உபத்திரவம் நம்மை மேற்கொள்ள போவது இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த மேன்மைங்கிற கிரேக்க மொழிக்கு இந்த அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. 2 உபத்திரவம் சொன்னேன் இல்லையா? சிலுவையில இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்து முடித்தாரோ அந்த உபத்திரவங்கள்ல நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையில இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்ததினால் உலகத்துல பாவம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, சாபம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, நோய் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, பிசாசு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எப்பொழுது ஆதாம் பாவத்திற்கு உள்ளாக சென்றாரோ அப்பொழுதே அவர் பாவம் மரணம்ங்கிற ஒரு விதியை என்ன செஞ்சிட்டாரு? இயக்கி விட்டார். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை மேற்கொள்ளக்கூடிய அவருடைய ஜீவன் என்கின்ற விதியை அவர் சிலுவையில இயக்கி விட்டிருக்கிறார். 2 விதி இயங்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக எதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ அந்த உபத்திரவத்தில் நாம் இருக்க வேண்டிய, அதை அனுபவிக்க வேண்டிய, அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இருளின் ராஜ்யத்துக்கும் ஒரு போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம போர்க்களத்துலதான் நின்று கொண்டிருக்கிறோம். உங்க கண்களால பார்க்க முடியல, ஆனா நம்ம போர்க்களத்துல நிற்கிறோம். தேவன் நமக்கு எதிராக செயல்படவில்லை. நமக்கு ஒரு எதிராளி உண்டு, அவன் பிசாசானவன். அவனிடமிருந்து மீட்பதற்காக அவர் நம் சார்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா தேவனை நமக்கு எதிராக செயல்படுறவரா என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு போர்க்களத்துலதான் நம்ம நிற்கிறோம். உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு ராணுவம் இன்னொரு நாட்டோட போரிட போறாங்க. பழைய ராஜாக்கள் காலத்துல எடுத்துக்கொள்வோமே, ஒரு ராஜா இன்னொரு ராஜா மேல என்ன செய்யறாரு? போர் தொடுக்கிறார். அந்த போர்ல அவர் ஜெயித்து விட்டால் அந்த தோத்து போன நாட்டுல உள்ள எல்லா செல்வங்களும் அங்க உள்ள மக்களும் யாருக்கு தான் சொந்தம்? ஜெயிச்ச ராஜாவுக்கு தான் சொந்தம். இத கொள்ளை பொருள்னு சொல்வாங்க. அந்த கொள்ளை பொருளை அவங்க அப்படியே என்ன செய்து கொள்ளலாம்? எடுத்துக்கொள்ளலாம். யாரும் கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா ஜெயித்த ராஜாவுக்கு தான் அது சொந்தம். இந்த ராஜா சண்டை போட போகும்போது அந்த கொள்ளை பொருள் எல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி, அந்த பரிசுகள் எல்லாம் எனக்கு கிடைக்க போகுது, அதனால எனக்கு எதிராக இருக்கிறவர்கள் எனக்கு எதிரிகள் அல்ல, அவர்கள் நண்பர்கள் சொல்லி அவங்க தோல்ல கை போட்டா என்ன ஆகும்? தோத்து போயிருவாங்க, இறந்து போயிருவாங்க. ஒரு பெரிய இழப்பை அவங்க எதிர்கொள்ள நேரிடும். ஒரு தாக்குதலுக்கு அவங்க உள்ளாவாங்க இல்லையா? அந்த போர்ல ஜெயித்தால்தான் அந்த கொள்ளை பொருள் அவங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அது போல இருளின் ராஜ்யத்துக்கு உரியவன் தேவனுடைய படைப்பாகிய அவருடைய பிள்ளைகளை அவன் நோயை கொடுத்து, பாவத்தை கொடுத்து, சாபத்தை கொடுத்து அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? அழித்து கொண்டிருக்கிறான். இதை தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறான்னு சொல்லும் போது எதிரிய நீங்க கட்டி அணைக்கிற மாதிரி. நான் சொல்றது புரியுதா? எதிரியை எதிர்த்து நிக்கணுமா, கட்டி அணைக்கணுமா? எதிரியை எதிர்த்து நிற்காமல் அவனை கட்டி அணைத்தால் அங்க என்ன நடக்கும்? தோல்வி. அதனாலதான் விசுவாசி நோய்களோடும் பாவத்தோடும் கட்டுகளோடும் சாபத்தோடும் நின்று கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம கட்டி என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? அணைத்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை அணைத்துக் கொள்ள சொல்லவில்லை, எதிர்த்து நிற்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஒரு வகையான உபத்திரவம். இது இன்றைக்கு நம்ம பார்க்கிறது. இந்த உபத்திரவத்துல நமக்கு என்ன நிச்சயம்? நம்ம சந்தோஷம் கொள்ளக்கூடிய, நம்ம பெருமை கொள்ளக்கூடிய, அதுல நிச்சயத்தோடு நிற்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அதை எதிர்த்து நிற்கிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகள் அது நோயா இருக்கலாம், அது பாவமா இருக்கலாம், அது கட்டுகளா இருக்கலாம், அது பிசாசா இருக்கலாம், அது நம்ம வாழ்க்கையிலயோ நம்ம சரீரத்திலேயோ
இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது நம்முடைய கால்களுக்கு கீழாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கால்களுக்கு கீழாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, என்ன கட்டுகளா இருந்தாலும் உங்களால அதை மகிழ்ச்சியா என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இது எப்படி என்கிட்ட இருக்க முடியும்? ஏன்னா சிலுவையில மிகப்பெரிய மீட்பு, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பாவத்தோடு போராட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க சாபத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சாபத்துல இருந்து நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க நோயில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நோயில இருந்து என்ன செய்திருக்கிறார்? விடுதலை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நம்மை என்ன செஞ்சிருக்கு? சுத்தமாக்கி இருக்கிறது. அவர் நம்மை மன்னித்திருக்கிறார் என்பதினால் நம்ம என்ன வேண்டுமானாலும் செய்யலாங்கிற அர்த்தம் இல்ல. கிருபை எல்லாரும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நீங்க கிருபைய சரியா புரியல அப்படின்னா பாவத்துக்கு நம்ம அடிமையாக நேரிடும். அது பாவம் செய்யறதுக்கான லைசன்ஸ் கிடையாது. பாவத்தை மேற்கொள்ளுகிறதுக்கான ஆற்றல், அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறதற்கான ஆற்றல், அவர் நீதியை வெளிப்படுத்துவதற்கான ஆற்றல் தான் என்னது? கிருபை. ஒரு பாவ கட்டுகளுக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது ஒரு விசுவாசியால பாவம் செய்ய முடியும். ஒரு விசுவாசி பாவத்திற்கு உள்ளாக செல்லும் பொழுது அங்க சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறீங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூரணப்பட வந்தேன்னு சொல்றாரு. அவர் உங்க ஆவியில வாசம் செய்கிறார். நீங்க உங்க சரீரத்துல சாத்தானுக்கு என்ன செய்ய முடியும்? இடம் கொடுக்க முடியும். அந்த விளைவுகள் சரீரத்துல வரும். ஆனா அந்த இடத்துல எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த நிச்சயத்தோட விசுவாசத்தோட நீங்க மனம் திரும்பி அந்த மன்னிப்புக்குள்ள வரும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை அனுதினமும் கழுவ காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பாவம் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தா அதுல உங்களுக்கு ஒரு நிச்சயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா எனக்கு அதுல மன்னிப்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த சுத்திகரிப்பு அப்படிங்கிறது ஆவியில நம்ம பரிபூரணம் ஆயிட்டோம். ஒரு விசுவாசி ஆவியில எப்படி இருக்கிறார்? பரிபூரணம். ஆனா நம்ம சிந்தனையும் சரீரமும் என்ன செய்யல? மறுரூபமாகல. அதை அனுதினமும் கழுவுவதற்கு அவருடைய ரத்தம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? காத்து கொண்டே இருக்கிறது. அனுதினமும் நீங்க எப்பெல்லாம் மனம் திரும்பி அவருக்குள்ள போறீங்களோ அந்த ரத்தம் உங்களை என்ன செய்யுது? கழுவுகிறது. அதை கழுவிக்கொண்டே இருக்கிறது. எப்போ வரைக்கும்? நாம் அவரை நேருக்கு நேராக எதிராக அவரை பார்க்கின்ற வரைக்கும் அதை என்ன செஞ்சிட்டு இருக்குதா? கழுவிக்கிட்டே இருக்குது. இது ஒரு ப்ராசஸ். ஒரு விசுவாசி தினம் தினம் அந்த ரத்தத்தினால என்ன செய்கிறார்? கழுவப்பட்டு கொண்டே இருக்கிறார். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நிச்சயம். அதுக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாங்கிறது இல்லை. கிருபை என்பது லைசன்ஸ் டு சின் கிடையாது. தயவு செஞ்சு அதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்மை மன்னித்து இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் நினைவு கூறுவது இல்லை. நம்முடைய அக்கிரமங்களை அவர் நினைவு கூறுவதில்லை. கிறிஸ்துவை போல நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை போல நம்மை ஆவியில் மாற்றி இருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக? நம்ம பரிசுத்தமாக வாழ, நம்ம நீதியாக வாழ, தேவனுக்கு பிரியமான வழியில வாழ நமக்கு அந்த இயல்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவரும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மாம்சம் தவறி விழும் பொழுது உடனே அந்த இடத்துல மனம் திரும்பி கிருபையை பிடித்து கொள்ளும் போது அந்த ரத்தம் நம்மளை என்ன செய்யுது? கழுவுகிறது. இதுதான் கிருபைக்கு கீழான வாழ்வு. இதுதான் நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்கிறது இல்லை.
அந்த நிச்சயம் தேவனுக்கு எனக்கு எதிராக இல்லை, என் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார். என் மேல கோபமா இல்ல, எனக்கு அங்க மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். இதுதான் உங்க உபத்திரவத்துல நீங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காரணம். பாவத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, பாவ விளைவுகள்ல இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. எப்படி அவர் பாவத்தை சுமந்துகிட்டாரோ நம்ம நோயையும் என்ன செஞ்சிட்டாரு? சுமந்து கொண்டார். உங்க நோய்க்கு மத்தியில அந்த நிச்சயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என் நோய் அவர் என்ன செஞ்சுக்கிட்டார்? சுமந்து கொண்டார். நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று எழுதி இருக்கிறதே. இதுதான் நீங்க பிசாச எதிர்த்து நிற்கிற வழி. இதை எனக்கு தேவன் ஆசீர்வாதமாக எனக்கு கொடுத்திருக்கிறார், என்னை பரிபூர்ணமாக என்னை கொடுத்திருக்கிறார். நீங்க நோயை பார்த்தீங்கன்னா எதிரியை என்ன செய்றீங்க? கட்டி அணைக்கிறீங்க. அப்படி கட்டி அணைச்சிங்கன்னா கொள்ளை பொருளை நீங்க என்ன செய்ய முடியாது? தர முடியாது. அதை ஜெயிச்சாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? தர முடியும். உங்க வல்லமையில அவர் எதிர்த்து நிற்க சொல்லவில்லை. மனிதர்கள் மேல் சாத்தானுக்கு இருந்த அதிகாரம் சிலுவையில் உரிந்து கொள்ளப்பட்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவனை முற்றிலும் என்ன செஞ்சிட்டாரா? வெற்றி சிறந்தார். கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன செஞ்சாரா? வெற்றி சிறந்தார். அவை உங்க சரீரத்தையும் தொட முடியாது, உங்க சிந்தனையையும் தொட முடியாது, உங்க வாழ்க்கையும் அவன் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. இந்த வெற்றி யார் பெயர்ல நினைக்கிறீங்க? ஏசு கிறிஸ்து பெயர்லையா? இல்ல. அவர் அங்க பாடுபட்டது அத்தனையும் நம் பெயரில், உங்களுடைய பெயரில். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பெயர் அதுல போட்டுக்கொள்ளலாம். என் பெயரில், என் சார்பில் அதை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? செய்து முடித்திருக்கிறார். இந்த ஓட்டப்பந்தயத்தை அவர் உங்க பேர்ல என்ன செஞ்சிருக்கிறார்? ஓடி இருக்கிறார். எல்லாமே வெளியரங்கமாக்கப்பட்டு வெற்றி சிறந்துட்டாராம். இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார். எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோமா? பிரச்சனைக்கு மேல. உன்னதங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறதுனா எதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறோம்? பிரச்சனைக்கு மேல. பிரச்சனைக்கு உள்ள இல்ல, பிரச்சனைக்கு கீழே இல்ல. எங்க இருக்கிறோம்? பிரச்சனைக்கு மேல. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு உள்ள இல்ல. எங்க இருக்கு? உங்களுக்கு கீழே. நீங்க அந்த பிரச்சனைக்கு மேல. இப்பேற்பட்ட ஒரு இடத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்போது கொடுத்திருக்கிறாராம் பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய பாவத்தையும், ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த கிருபாதார பலியாக அவர் சரீரத்துல ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் இல்லையா? யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, தேவன் உங்களை கிறிஸ்துவுக்கு உள்ளாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி பார்க்கிறாரா? இதுதான் நீங்க அப்படின்னா கிறிஸ்து உங்களை சுற்றி வச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு உள்ளாக. கிறிஸ்து அங்கு மரிக்கும் பொழுது நாமும் அவரோடு கூட என்ன செய்யறோம்? மரிக்கிறோம். அவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுது நாமும் என்ன செய்யறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். அவர் எழும்பும் போது நாமளும் என்ன செய்யறோம்? அவரோடு கூட எழும்பிட்டோம். எங்க எழும்பி உட்கார்ந்து இருக்கிறோம்? உன்னதங்களில். அந்த அதிகாரத்தை அவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நீங்க இப்படி உங்க பிரச்சனையை பாருங்களேன். உங்க பிரச்சனை நடந்து போகாது, ஓடி போகாது, பறந்து போகும்னு வசனம் சொல்லுது. எப்படி போகுமா? நடந்து போகாது, ஓடி போகாது, என்ன செய்யுமா? பறந்து போகும். நான் உங்களுக்கு வசனம் காமிக்கிறேன். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு என்ன செய்யணுமா? எதிர்த்து நிக்கணுமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். உங்களுக்கு ஒரு கட்டுகளை கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு நோயை கொடுக்கணும், ஒரு சாபத்தை கொடுக்கணும், ஒரு பாவத்தை கொடுக்கணும்னா அது தேவன்கிட்ட இருந்து வரல. அது யார்கிட்ட இருந்து வருது? பிசாசு கிட்ட இருந்து வருது. பிசாசை எதிர்த்து நிக்க சொல்லுகிறார். பிசாசை எதிர்த்து யாரு நிக்கணுமா? நம்ம தான் நிக்கணும். ஆனா நாம யாரை நிக்க சொல்லிட்டு இருக்கிறோம்? யார சொல்லிட்டு இருக்கோம்? தேவனை. நீங்க சுகம் தாரும்னு கேட்டீங்கன்னா யாரை எதிர்த்து நிக்க சொல்றீங்க? தேவனை எதிர்த்து நிக்க சொல்றோம். என் சுகத்தை எப்படி நீ தொட முடியும்னு கேட்டீங்கன்னா யாரை எதிர்த்து நிக்கிறோம்? பிசாசை எதிர்த்து நிற்கிறோம். நீங்க எதிர்த்து நின்னால்தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்க கீழ்ப்படிஞ்சு அவனுக்கு எதிர்த்து நின்றீர்கள் என்றால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லப்பட்டிருக்கு தமிழ்ல. இது ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னா, அவன் பறந்து போவான்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்யுமா? பறந்து போவான். அவனுக்கு தெரியும் நம்மளுடைய அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி. நமக்கு நம்முடைய அதிகாரம் என்னன்னு என்ன செய்யல? தெரியல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க நோய்க்கு மத்தியில இந்த மகிழ்ச்சி, இந்த நிச்சயம், இந்த பெருமை கொள்ளுவதற்கான காரணம் நம்ம கிட்ட இருக்கு. இது நம்ம கிட்ட என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. சாபம், வறுமை. வறுமை ஒரு சாபமே. நாளைக்கு என் கடனுக்கு நான் என்ன சொல்ல போறேன்? இவங்க வந்து கடன் கேட்பாங்களே, இத்தனை கடன் இருக்குதே, எதிர்காலம் என்ன, பிள்ளைங்க எதிர்காலம் என்ன? வசனம் தெளிவா சொல்லுது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்மை என்ன செஞ்சுக்கிட்டார்? மீட்டு கொண்டார். உபாகமம் 28வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு மேல வாசிச்சு பாருங்க. வறுமை ஒரு சாபம். இந்த சாபத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? நீக்கி விட்டார். வசனம் சொல்லுது, யோவேல் 2:25, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எதெல்லாம் இழந்து போனீங்களோ அதெல்லாம் திரும்ப உங்களுக்கு என்ன செய்தா? கிடைத்திருக்கிறது கிறிஸ்துவின் மூலம். நீங்க அந்த வறுமையை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுதான் என்னோட விதி போல, என் நிலைமை இதுதான் அப்படின்னு சொன்னா, எதிரி அந்த இடத்துல என்ன செய்து கொள்றீங்க? அணைத்து கொள்ளுகிறீர்கள். இல்ல, நான் இழந்தவற்றை திரும்ப பெற்று கொள்ளக்கூடிய அந்த சுதந்திரம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் ஏசாயா 62:8, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். இனி நான் உன் தானியத்தை யாருக்கு ஆகாரமா கொடுக்க மாட்டாரா? சத்துருக்களுக்கு ஆகாரமா கொடுக்க மாட்டார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய பணத்தை அவர் மருத்துவத்துக்கு என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். பிசாசனை என்ன செய்ய வரா? திருட வர்றான். உங்களுடைய குடும்ப சந்தோஷம், உங்க பிள்ளைகளோட சந்தோஷம். ஒரு நோய் வந்ததுன்னா நமக்கு அது ஆசீர்வாதமா இல்ல நமக்கு அது சாபமா? அதை எப்படி நம்ம ஆசீர்வாதம், தேவன் என்னை நோயை கொடுத்து சோதிக்கிறாருன்னு எப்படி சொல்றோம்னு தெரியல. சாத்தான் வஞ்சிக்கிறான். அது ஆசீர்வாதம் அல்ல. அதை கொடுத்த தேவன் உங்களை சோதிக்கவில்லை. அதை எதிர்த்து நிற்க சொல்லுகிறார். உன் ஆகாரத்தை நான் சத்துருக்கு என்ன செய்ய மாட்டேன்? கொடுக்க மாட்டேன். ஒரு நோய் ஒரு வீட்டுக்குள்ள வந்தா அங்க சந்தோஷமா வரும், பண விரயம் வரும், உடல் வேதனை வரும், குடும்பத்துக்குள்ள எல்லாருக்கும் அது கஷ்டம், அந்த சந்தோஷம் இருக்காது. இது எப்படி ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? உன்னுடைய ஆகாரத்தை நான் சத்துருக்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? கொடுக்க மாட்டேன். இதை நீங்க விசுவாசத்துல பாருங்க. உங்க பணம் விரயமாவதை நீங்க தடுக்க முடியும். எதிர்த்து நிற்க சொல்லுகிறார்.
அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ஏசாயா 62:8. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். உங்களுடைய ஆஸ்திகளை, உங்க கையின் பிரயாசம் வீணா போறது இல்ல. நான் அதை ஆசிர்வதிக்கிறேன். அது வீணா போகிறது ஆசிர்வாதம் இல்லைன்னு இதுல என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அது வெறும் வார்த்தையால் அவர் சொல்லல, வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் என்ன செஞ்சாரா, ஆணையிட்டார். இதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கிறதுனா என்ன? விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுவது. உங்க சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வது அல்ல, அதை அரவணைப்பது அல்ல, அதை கட்டி அணைப்பது இல்ல. இது எப்படி என்கிட்ட இருக்க முடியும்? அவர் வார்த்தை சொல்லுகிறதே, அவருடைய வார்த்தை எழுதி இருக்கிறதே, என்னை குறித்து இப்படி எழுதி இருக்கிறதே. இருளின் அதிகாரம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அது ஒரு கட்டு. அதோட அதிகாரத்தை அவர் உரிந்து கொண்டார். இருளின் ராஜ்யத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டு அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நீங்க உட்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. அவனுடைய கட்டுகள் நிறைந்த அந்த வாழ்விலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டு தேவ குடும்பத்துல ஒருவராக நீங்க மாற்றப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாக மந்திரம் கிடையாது, உங்களுக்கு விரோதமாக தந்திரம் கிடையாது, உங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் கிடையாது, உங்களுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் கிடையாது. இதெல்லாம் உங்களை மேற்கொள்ள முடியாது. இது உலகத்துல இருக்கு, இல்லைன்னு சொல்லி நானும் சொல்லல, சத்தியமும் சொல்லல, இருக்கு. ஆனா அது உங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. எகிப்துல ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்குள்ள இருந்த இஸ்ரேல் மக்களை ஒரு வாத கூட அணுகல. நாம எல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிறோம். அந்த ரத்தம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நம்ம அது மேல நம்பிக்கை வைக்காம நம்ம சுயத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறோம். நான் இதெல்லாம் செய்யறேனே, எனக்கு ஏன் கிடைக்கல, நான் இன்னும் என்ன செஞ்சா எனக்கு கிடைக்கும்? நம்ம நம்பிக்கை எது மேல வரணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு என்ன செய்து முடித்திருக்கிறது, எனக்கு என்னவெல்லாம் அதை செய்து முடித்திருக்கிறார். அந்த செய்து முடித்த ஒரு உபத்திரவத்துல கூட நாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியத்துல நாங்க பாக்குற வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட மரண படுக்கையில இருந்தாலும், மருத்துவர் கைவிட்டாலும், இந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது அவங்க தாழ்மையா ஏற்றுக்கொண்டால் அவங்க சுகத்தை பெறத நாங்க பாக்குறோம், ஜீவனை பெறத பாக்குறோம், அன்னத்தினமும் சாட்சிகளை நாங்க பாக்குறோம். ஆனா விசுவாசிகள், இந்த நோய் எனக்கு தேவன் கொடுத்தது, யோபுவுக்கு கொடுத்திருக்கிறார், பவுலுக்கு இருக்குன்னு சொல்லி சத்தியத்தை முழுமையாக அறியாமல் அங்க பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு பதில் அவனை ஏற்றுக்கொள்வதினால் அதுல சுகத்தை பெறாம மரணத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த உபத்திரவத்துல, உபத்திரவங்கிறது எந்த உபத்திரவம், அதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்துல உபத்திரவம் உண்டு. தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருப்பவர்கள் யாவரும் என்ன செய்யறாங்க, துன்பப்படுவார்கள். அது நிஜம். ஆனா அது நோய் இல்ல, அது பிசாசு இல்ல, அது கட்டுகள் இல்ல, அது வறுமை இல்ல, அது இருளின் அதிகாரம் இல்ல, அது மந்திர தந்திர மாயம் கிடையாது. கிறிஸ்துவின் நிமித்தம் மனிதர்களால் வருகின்ற உபத்திரவம். இதுல இருந்து நமக்கு விடுதலை கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம இந்த பிரச்சனை என்னதான் செய்வோம், அனுபவித்து கொண்டே இருப்போம். ஆனா அதுலயும் நான் மேன்மை அடைகிறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அதுலயும் அவர் என்ன செய்யறாரா, மகிழ்ச்சி கொள்ளுகிறார். சத்தியத்தை புரியாததுனால, நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதை அனுபவிக்க முடியாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம். நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். உபத்திரவங்களின் மத்தியில மகிழ்ச்சி கொள்ள முடியும். இந்த சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கிற ஒரு தெய்வ மனிதர், அவருடைய மகன் ஹாஸ்டல்ல தங்கி வேற ஊர்ல படிச்சிட்டு இருந்தானா. அவர் ஒரு மீட்டிங் முடிஞ்சு வரும்போது அவருடைய மகன் இறந்து விட்டான் என்று அவருக்கு போன் வருது. அவர் கார் எடுத்துட்டு அந்த ஊருக்கு போகணும்னா கூட 1.5 மணி நேரம் ஆகும். அந்த இடத்திலேயே அவர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறார். என் மகன் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவனுக்காக ஒரு நன்மையான திட்டத்தை வச்சிருக்கிறீங்க, இந்த திட்டம் கிடையாது. பாதியில வர மரணம் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. அவர் நீடித்த ஆயுட் நாட்களால் பூரணமாக்கின பிறகுதான் அவர்கிட்ட போற மாதிரி நமக்கு திட்டம் வச்சிருக்கிறார். பாதியில மரணம் வந்ததுன்னா அது யார்கிட்ட இருந்து வரல, தேவன் கிட்ட இருந்து வரல.
பூரண வயசுள்ளவர்களாகி நம்ம போகணும்னா கூட நோயில போக வேண்டிய அவசியம் இல்லை. சமாதானத்தோடு அவர்கிட்ட என்ன செய்ய முடியும்? போக முடியும். மோசேய போல அவருடைய கண்கள் மங்கல. அவருடைய மரணத்துக்கு அவர் மலையேறி என்ன செஞ்சாரா? போனாரா? அந்த உடன்படிக்கையிலேயே அவர் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்திருக்கிறார். அதை விட சிறந்த உடன்படிக்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்க பிசாசுக்கு எதிர்த்து நின்று அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறார். பயன்படுத்திட்டு கார் எடுத்துட்டு அவரும் அவருடைய மனைவியும் கிளம்புறாங்க. அவருக்கு வாயை மூடுனா என்ன வரும்? பயம் வரும், சந்தேகம் வரும். ஏன்னா பையன் என்ன செஞ்சுட்டான்? இறந்துட்டான். அது உண்மை, அது பொய்யெல்லாம் கிடையாது. அந்த சந்தேகம் வருது, அவன் உயிரோட வர முடியுமா, என்னால் அது பெற முடியுமா, அந்த இடத்துல அது என்ன நடந்தது, இந்த எண்ணங்கள் எல்லாம் மேற்கொள்றதுக்கு அவர் என்ன செஞ்சாராம் அப்படின்னா வாயை மூடவே இல்லையா, அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாராம். அந்நிய பாஷை பேசி அந்த வார்த்தைகளை பேச 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 தேவ சமாதானம் அவர் சிந்தனையை மேற்கொள்ள ஆரம்பிச்சுது. அவர் சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு சில நேரத்துக்கு பிறகு சந்தோஷம் அவரை மேற்கொண்டுச்சான். இது நம்ப முடியுதா? பையன் என்ன செஞ்சுட்டான்? இறந்துட்டான். செய்தி வந்துட்டது உண்மை. ஆனா அந்நிய பாஷை பேசி அவருடைய வார்த்தைகளை பேச பேச அவருக்கு நன்றி சொல்ல சொல்ல, இது எனக்கானது இல்லை, இந்த உபத்திரவம் என்கிட்ட என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது, இதுக்கு மத்தியில எனக்கு ஒரு நிச்சயம் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் இதை சந்தோஷமா நான் என்ன செய்ய முடியும், எதிர்கொள்ள முடியும், இதை மேற்கொள்ளாது. அந்த நிச்சயம் அவருக்கு அங்க என்ன கொடுத்தது? சந்தோஷம். அவர் அங்க போறாரு. அந்த மார்ச்சுவரியில அந்த பையன் அந்த டேபிள் மேல எழுந்து உட்கார்ந்து இருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய மூத்த மகன்கிட்ட கேட்கிறாரு, இவன் எப்போ எழுந்துச்சு உட்கார்ந்தான்னு கேட்கிறாரு. நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி 5வது நிமிடம் என்ன செஞ்சுட்டான்? எழுந்துச்சு உட்கார்ந்துட்டான். எனக்கு இந்த ஆவிக்குரிய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க உண்டு. நானும் அந்த சகோதரியும் தான் இந்த சத்தியத்துக்குள்ள வந்தோம். அவங்களும் ஒரு சுகவீனத்துல வந்தாங்க, நானும் ஒரு சுகவீனத்துல வந்தேன். 2 பேருமே விடுதலையை பார்த்தோம். இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்ட பிறகு ஒரு வருடம் கழித்து அந்த சகோதரியோட மகன் பாத்ரூமுக்கு போன பையன் விழுந்துட்டான். விழுந்த சத்தம் கேட்டு இவங்க ஓடுறாங்க. நல்ல பெரிய பையன், நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிற ஒரு பையன். விழுந்த உடனே இவங்க ஓடுறாங்க. மூச்சு பேச்சு இல்லை, உதடு கருக்க ஆரம்பிச்சிருச்சு. மூக்குல கை வச்சு பார்த்தா காத்து வருதா வரலையான்னு அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அந்த மகனோட தலையை எடுத்து மடியில வைக்கிறாங்க. அவங்க என்கிட்ட சொன்ன சாட்சி என்னன்னா, எனக்கு அழுக வரல, எனக்கு என்ன வந்தது? கோபம் வந்தது. திருடன் எப்படி என் மகனை தொட முடியும்? இயேசுவின் நாமத்தினால அந்த அத்தாரிட்டி பிரேயர் பண்ணேன். அந்த மரணத்தை கொண்டு வருகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினால ஒண்ணு நான் என்ன செய்யறேன்? அப்புறப்படுத்துறேன். சொல்லிட்டு நான் கண்ணை திறக்கல, கண்ணை என்ன செஞ்சுக்கிட்டேன்? மூடிக்கிட்டேன். என்ன, அந்த பையனை பார்த்தா என்ன வரும்? பயம் வரும், சந்தேகம் வரும். கண்ணை மூடிக்கிட்டு வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சேன், நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். 10 நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்து என் கணவர்கிட்ட ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். இயேசுவின் நாமத்தினால அதை ஆசீர்வதிச்சு அவன் வாயில கொடுத்தேன், குடிச்சிட்டான். அவங்க சொன்ன சாட்சி. அவன் விழுந்து கிடக்கும் போது எனக்கு என்ன வரல? பயம் வரல, கோபம் வந்தது. திருடன் எப்படி என் வீட்டிற்குள் வர முடியும்? ஏன்னா நமக்கு ஒரு நிச்சயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு சத்தியம், உண்மை தெரியும். உபத்திரவங்களின் மத்தியில மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நமக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கணும். சத்தியம் தெரியாம நம்மளால மகிழ்ச்சியா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த எந்த உபத்திரவத்திலையும் நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மத்தியில் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியம் தெரிந்தால், அவருடைய அன்பு மாறாதது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் உங்களுக்கு எதிராக இல்லை, உங்கள் சார்பாக அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார், இந்த உபத்திரவம் உங்களிடத்தில் இருக்க முடியாது என்ற சத்தியம் தெரிந்தால் அந்த உபத்திரவத்தை நீங்க உங்களால மகிழ்ச்சியா பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி அப்பா. உபத்திரவங்களில் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி உம்முடைய சத்தியத்தின் மூலம் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். சிலுவையில்
இயேசு கிறிஸ்து சுமந்து முடித்த எந்த உபத்திரவத்திலும் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மத்தியில் எங்களுக்கு ஒரு நிச்சயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருளின் ராஜ்யத்தின் மேல் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசுடைய அதிகாரம் உரிந்து கொள்ளப்பட்டு வெள்ளியரங்கமான கோலமாக்கி இருக்கிறீர். எங்கள் கால்களுக்கு கீழாக்கி இருக்கிறீர். கிறிஸ்துவோடு கூட எங்களை எழுப்பி உன்னதங்களில் உட்காரச் செய்திருக்கிறீர். இன்று சத்தியத்தை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து எங்களை நிற்கச் சொல்லுகிறீர். உம்முடைய அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இயேசு என்ற நாமத்தை தந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. அதனால் உபத்திரவங்களில் நாங்கள் மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள முடியும் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி அப்பா. தாழ்மையாக சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயங்களை அவங்க பெற்றுக்கொள்றதற்காக நன்றி. ஒவ்வொருவர் சரீரத்திற்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரீரத்துல எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பலவீனங்கள் இருக்கிறதோ, உங்களுக்கு எந்த இடத்துல பாதிப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்க கைகளை வைத்துக் கொள்ளலாம். நீங்க இயேசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறீங்க. உங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவ பாருங்க. உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது சுமத்தப்பட்டது. அதனால் நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால நீங்க சுகமாக்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் காசு, பணம், பொருள் கொடுத்து உங்களை விலை கொடுத்து வாங்கல. தன்னோட சொந்த ரத்தத்தினால் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் நீங்க கழுவப்பட்டிருக்கிறீங்க. மனித ரூபமே இல்லாமல் இருந்தார்னு வேதம் சொல்லுது. எலும்புகள் எல்லாம் விடுபட்டு போயிருந்தது. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் உங்களுக்காக சிந்தி இருக்கிறார். உங்க பலவீனங்கள் அவர் சுமந்து கொண்டதை பாருங்க. உங்க பாவங்கள் அவர் சுமந்து கொண்டதை பாருங்க. உங்களுக்கு அதுல மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பாவ விடுதலையை பெற்றிருக்கிறீங்க. தேவன் அவருடைய பிள்ளையாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சாப விடுதலையை நீங்க பெற்றிருக்கிறீங்க. உங்க பலவீனங்களை, நோய்களை, துக்கங்களை, சாபத்தை அவர் சுமந்து கொண்டதை பாருங்க. அவருடைய ரத்தத்தினால கழுவப்படுறத பாருங்க. அவருடைய ரத்தம் உங்களை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவி கொண்டிருக்கிறத பாருங்க. அவருடைய பரிசுத்த ரத்தம் கழுவி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்கப்பா. பூமியில் நாங்கள் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நாங்கள் எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. சரீரத்துல எந்த இடத்துல வேதனைகளோடு, குறைகளோடு, நோய்களோடு, கட்டுகளோடு இருக்கிறாங்களோ அந்த பலவீனப்படுத்துகின்ற ஆவி, மரணத்தை கொடுக்க நினைக்கின்ற ஆவி, உறுப்புகளை முடக்க நினைக்கின்ற ஆவிகள், தற்கொலை எண்ணம், உம்முடைய படைப்பை சிதைத்து கொண்டிருக்கிற எல்லா இருளின் அந்தகாரத்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ சமாதானத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சிந்தனையிலையும் சரீரத்திலையும் நான் கட்டவிழ்கிறேன். பாதிக்கப்பட்ட உறுப்புகள், எலும்பு, நரம்புகள், தசை, நார்கள், கிட்னி, இருதயம், கல்லீரல், கணையம், கண், காது, வாய், அடைக்கப்பட்ட தொண்டை திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குரல் நாண்கள் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாக மாறட்டும். ஒவ்வொரு உறுப்புகளும் புதிதாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். வல்லமையுள்ள ஆவியானவரால் உங்களுடைய உறுப்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வளைந்த எலும்புகள் இயேசுவின் நாமத்தினாலே நேராகி கொண்டிருக்கிறது. நன்றி அப்பா. சிதைக்கப்பட்ட உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே உருவாகி கொண்டிருக்கிறது. டாக்டருடைய எதிர்மறையான ரிப்போர்ட்டை இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் செய்கிறேன். இயேசுவின் தழும்புகளால் சுகமாக்கப்பட்டீங்க என்ற புதிய ரிப்போர்ட்டை இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.